ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் இலவசமாக குழாய்கள் அமைக்க திட்டம். விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி. அரசின் திட்டத்தின் மூலமாக ரூ. 15,000 குடுக்குறாங்க. இந்த நிதியுதவி எப்படி பெறுவது என்பது தான் பார்க்க போறீங்க. தமிழக அரசாங்கம் உங்க விவசாய நிலத்துக்கு பைப் லைன் ஃப்ரீயாவே அமைச்சு தராங்க. ரூ. 15,000 மானியத்தில குடுக்குறாங்க. நீங்க சிறு விவசாயியா, குறு விவசாயியா அத பேஸ் பண்ணி உங்களுக்கு மானியம் கிடைக்குன்ற மாரி சொல்லி குடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு 15,000 குடுக்குறாங்க. எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவசாயிகள் அரசு வழங்கும் இலவச பைப்லைன் பெறுவது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, விவசாயத்திற்கு ஆதாரமே நீர் தான். இது குறித்து நேரத்தில் சரியான அளவு நீர் பாய்ச்சினால் பயிர்கள் வளர்ச்சியாக அபரிவிதமாக இருக்கும்ன்ற காரணத்தால் தமிழக அரசாங்கம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒன்றுதான் கூட்டு பண்ணை திட்டத்தின் கீழ் தண்ணீர் கொண்டு செல்லும் பைப்லைன்களை விவசாயிகளுக்கு அரசின் மானியத்தில், அதாவது இலவசமாக வழங்குகிறது. பைப்லைன் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இத்திட்டத்தின்படி சிறு விவசாயிகளுக்கு 400 அடி நீளமுள்ள பைப்லைன் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதாவது 3 இன்ச் அளவு 20 பைப்லைன்கள் கொடுக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. 400 அடி. இவை வளையும் தன்மையுடன் கூடியவை என்பதால் விவசாயிகள் தங்களுடைய மொத்த தேவையும் எளிதில் பூர்த்தி செய்து கொள்வதுடன் தங்களுடைய விளைநிலம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறு விவசாயிகளுக்கு தலா 20 பைப்லைன் என்ற விதத்தில் 400 அடி கொடுக்குறாங்க. அதே பெரிய விவசாயிகளுக்கு தலா 30 பைப்லைன்கள் வழங்கப்படுகின்றன. அதாவது 600 அடி கொடுக்குறாங்க பெரிய விவசாயிகளுக்கு. சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் அதற்கு தெளிவான இருத்தல் அதற்கு ஏற்றவாறு இலவச பைப்லைன்கள் விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொள்ளலாம். தெளிப்பானுக்கான சொட்டு நீர் பாசனத்துக்கு தெளிப்பான தனியாக கொடுக்குறாங்க. அந்த பழுப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்து நீங்கள் சிறு விவசாயிகள் இருந்தால் உங்கள் பகுதியில் வேளாண் அலுவலரிடமிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டிய அவசியமாகும். சிறு விவசாயிக்கான வரைமுறைன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அது வேளாண் அலுவலரிடம் சென்று நான் சிறு விவசாயி என்பதற்கான சான்றிதழ் பெற்றிருந்தாக்கா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி பெரிய விவசாயிகள் இருந்தால் அவர்கள் அதற்கான சான்றிதழும் ஒப்படைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போய் விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தங்களோட சான்றுடன் அருகில் உள்ள வேளாண் அலுவலகத்தில் நேரில் சென்று இலவசமாக பைப்லைனுக்கு விண்ணப்பிக்கலாம். தகுதியுடையராக இருந்தால் உடனடியாக பைப்லைன் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பைப்லைன் எங்கள் பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஒரு விவசாயிக்கு அதை பயன்பெற்றிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுன்றதை பார்க்கலாம். அதாவது இத்திட்டத்தின் மூலம் பொருத்தப்படும் குழாய்களுக்கு அதன் விலையில் 50% அல்லது 15,000 நிதியுதவி வழங்கப்படும் வருகிறது. மேலும் இதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக அடையாளச் சான்று, நில உரிமை ஆவணம் மற்றும் குத்தகை ஒப்பந்தம் மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் போன்றவற்றை இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். மேலும் இத்திட்டத்தில் விருப்பமுள்ளது தகுதியுள்ள அருகில் உள்ள மாவட்ட வேளாண் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்து போதுமான ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட வேளாண் அதிகாரிகள் சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழக பட்ஜெட்லேயே அது கொடுத்துருக்காங்க. 15,000 கொடுக்குறாங்க. மானிய விலையில் பைப் லைன் அமைப்பதற்கு கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.